அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறைகள் ஒவ்வொன்றையும் பின்பற்றி அதன் மூலமாக நம்முடைய மறுமையின் வெற்றிக்கு இந்த நிகழ்ச்சியை காரணமாக்கி வைப்பானாக என்று துஆ செய்தனமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் அப்துல் முத்தலிபுடைய சுருக்கமான வரலாற்றை பார்த்தோம். அப்துல் முத்தலிப் மக்காவிலே குறைஷிகளுக்கு மத்தியிலே ஒரு மதிப்பு மிகுந்த தலைவராகவும் ஒரு கண்ணியமிக்க ஆட்சியாளராகவும் மக்களால் போற்றப்படும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் கருதப்பட்டு வந்தார். அந்த அப்துல் முத்தலிப் அடிக்கடி காபத்துல்லாவுடைய நிழலிலே காபத்துல்லாவுடைய ஓரமாக படுத்து ஓய்வெடுப்பதும் அங்கே சாய்ந்திருந்து பல விஷயங்களை பேசுவதும் அவருடைய இயல்பு. அந்த மாதிரி ஒரு நாள் காபத்துல்லாவுடைய நிழலிலே சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூங்குகின்றார். அந்த தூக்கத்திலே கனவு காணுகின்றார். அந்த கனவிலே யாரோ ஒருவர் அவருக்கு ஒரு உத்தரவிடுகின்றார்கள், யஹ்ஃபிரி தூபா, தூபாவை தோண்டுவீராக, பரிசுத்தமான தூபாவை தோண்டுவீராக அப்படின்னு ஒரு சத்தம் வருது. திடீர்னு முடிச்சு பார்க்கிறாரு, என்ன இது? ஒவ்வொரு ஆண்டு ரமலானிலும் அது தோன்றதுனா என்னது ஒன்னும் இவருக்கு புரியல. அப்படியே விட்டுறாரு. மறுநாள் அதே மாதிரி தூங்குறாரு. தூங்கும் பொழுது யஹ்ஃபிரில் பர்ரா, அதிகம் நன்மை தரக்கூடியதை பர்ராவை தோன்றுவீராக அப்படின்னு உத்தரவு வருது. அதுவும் அவருக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ சாதாரண கனவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருசா எடுத்துக்கல. மூன்றாவது நாலாவது முறை அடிக்கடி இந்த கனவு வந்துட்டே இருந்தது அவருக்கு. யஹ்ஃபிரில் மல்னூனா, யஹ்ஃபிரி தூபா, யஹ்ஃபிரி தையிபா, யஹ்ஃபிரி ஜம்சம், இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. இவருக்கு ஜம்சம்டாலும் என்னன்னு தெரியல, தூபாண்டாலும் என்னன்னு தெரியல, தைபாண்டாலும் என்னன்னு தெரியல, மல்னூனாண்டாலும் ஒன்னும் தெரியல, பர்ராண்டாலும் ஒன்றும் தெரியல, என்னென்ன புரியல அவருக்கு. எதையோ தோண்டு தோன்று மட்டும் வருது. என்ன தோண்டு சொல்லுது இந்த கனவு, ஒன்றும் தெரியலையே. அப்படிங்கும் பொழுதுதான் ஒரு நாள் லாஸ்டா அவருக்கு கனவிலேயே உத்தரவு வருகின்றது. அந்த கனவுலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்க்கிறாரு. அது என்ன இடம் அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகள் தங்களுடைய தெய்வங்களுக்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் அறுத்து பலியிடுவாங்க இல்லையா, அந்த பலி மேடை. அந்த பலி மேடை அது ரத்தமும் சகதியுமா. இன்னைக்கு ஆட்டு தொட்டில போய் பாருங்க, மெட்ராஸ் ஆட்டு தொட்டில காஞ்சி போனா எப்படி இருக்கும், ஒரு மாதிரியான வாடை வரும், ரத்தம் காஞ்சி போய் சாணம்லாம் காஞ்சி போய், அந்த மாதிரி ஒரு பலி பீடம் அது. அந்த இடத்தை காட்டி இதை தோண்டுவீராக அப்படின்னு வருது. அப்ப இவரு மறுநாள் தன்னுடைய சகாக்கள்கிட்ட ஆலோசனை பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு திறந்து திரும்ப திரும்ப கனவு தோண்டு தோண்டு கனவு வருது, இப்ப என்ன பலிபீடத்தையே உடைச்சி தோடும்படி கனவு வருது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பலிபீடம்னா என்ன, அதுக்கு கீழே என்ன இருக்குது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னு சொன்னா அந்த பலிபீடத்தினுடைய வரலாறு என்னன்னு சொன்னா, மக்கத்து குறைஷிகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அறுத்து பலிட்டாங்க பாருங்க. அந்த பலிபீடத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து காபத்துல்லாவும் ஜம்சமும் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு போற்றப்பட்டு வந்தது. அப்ப இடையில ஏற்பட்ட, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனைவியை தலாக் விட்டு இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணாங்க. அப்ப என்ன ஆகுது, நாளடைவிலே அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுன்னு வரும்பொழுது இரண்டு கோத்திரத்தாருக்கு மத்தியில் சண்டை மாறிடுது. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவி கோத்திரத்தார் ஒரு கூட்டம், இரண்டாவது மனைவியுடைய கோத்திரத்தார் ஒரு கூட்டம் ஆயிடுது. முதல் மனைவியுடைய கோத்திரத்தார் ஜுருஹும் கோத்திரத்தார், இரண்டாவது மனைவியுடைய கோத்திரத்தார் தான் ஹுஸா கோத்திரத்தார். அந்த ஹுஸா கோத்திரத்தார்ல வந்தவதான் குசை ஹுஸா கோத்திர தலைவர் ஹுலைலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவருக்கு 2 குழந்தை. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு சொன்னேன்.
இரண்டாவது மனைவியுடைய கோத்திரம். முதல் மனைவியுடைய கோத்திரம் வந்து ஜுருஹும். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ரெண்டு கோத்திரத்துக்கு வந்த சண்டையில மக்காவே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. யார்? முதல் மனைவி கோத்திரத்தார் ஜுருஹும் கோத்திரத்தார் மக்காவே விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடும்போது ஒரு நல்ல காரியம் பண்றாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த ஜம்சம் இருக்கிறதுனால தானே இந்த மக்காவை உருவாச்சு. இந்த ஜம்சம் இருக்கிறதுனால மக்காவை உருவாச்சு. நாங்க வசிக்காத மக்கா வேற யாருக்கு இருக்கக்கூடாது. அதனால இந்த ஜம்சம் இழுத்து மூடின்னு சொன்ன பண்ணாங்க. ஜம்சம் கிணத்துல கல்லு மண்ணு எல்லாத்தையும் அள்ளி போட்டு மூடி அது ஒரு மேடு மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க இந்த ஜம்சம் கிணத்தை தோண்டணுண்டோ அதனுடைய புண்ணியமோ மகத்துவமோ தெரியாதனால அது அப்படியே நாளடைவில் அந்த வரலாறு மறக்கடிக்கப்பட்டு கடைசியில் அது ஒரு என்ன ஆகி போச்சு, ஒரு பலி பீடமா மாறி போச்சு. அதனால அந்த மக்களுக்கு ஜம்சம் டால் என்னன்னு தெரியல, அங்க ஒரு அற்புதமான ஒரு ஊற்று இருக்குதுங்கிறது தெரியல, அங்க அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி இருக்குதுன்னு தெரியல, எதுவுமே அந்த மக்களுக்கு தெரியல. இந்த நிலையில் தான் அப்துல் முத்தலிப் இந்த மாதிரி கனவு காண்றாரு. பர்ராவை தோண்டு, ஜம்சமை தோண்டு, மல்தனூனாவை தோண்டு, தூபாவை தோண்டு, தையிபாவை தோண்டு, இப்படி வார்த்தைகள்லாம் அவருக்கு வருது. வந்தவன தான் அப்ப ஆலோசனை பண்றது, அந்த பலிபீடத்தை அது கீழே என்னமோ இருக்குது விசேஷமா, நம்ம அந்த பலிபீடத்தை தோண்டுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருக்கு மக்கத்து குறைஷிகள் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. நம்ம பலி கொடுக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களுக்கு பலி கொடுக்கக்கூடிய பீடம் அதை எப்படி தோண்ட முடியும், அது தோண்ட பலிபீடத்தை உடைச்ச மாதிரி ஆயிடுமே, அதனால தோண்டக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா அப்துல் முத்தலிப் என்ன சொல்றாரு, இல்ல நான் உங்களுடைய எதிர்ப்பை ஒரு பொருட்டா மதிக்க போறது இல்ல, நான் அதை தோண்டத்தான் போறேன், அந்த பலிபீடத்தை நான் இடிக்கத்தான் போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப அப்துல் முத்தலிபுக்கு வந்து ஒரே ஒரு மகன் ஹாரிஸ்ங்கிற மகன் தான். அவருக்கு எத்தனை மகன்? ஒரே ஒரு மகன் ஹாரிஸ்ங்கிற மகன் தான். அப்ப தன்னுடைய மகனை கூப்பிடுற, மகனே வா, இவங்க யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பலிபீடத்தை தோண்டுவோம் அப்படின்னு வரும் பொழுது மகன் வந்து ஒத்துழைக்கிறாரு. ஆனால் அத்தாவும் மகனுமா சேர்ந்து மட்டும் அவ்வளவு பெரிய பீடத்தை உடைக்க முடியல. மக்கத்து குறைஷிகள் எவ்வளவு கெஞ்சினாரு, வாங்கயா எனக்கு ஒரு உத்தரவு வந்திருக்குது, நான் கனவு கண்டேன், என் கனவு நம்புங்க அப்படிங்கிறாரு. யார் நம்ப தயாரால வரமாட்டேன்றாங்க. அப்பதான் அப்துல் முத்தலிப் ஒரு சத்தியம் பண்றாரு தன்னுடைய இறைவன்ட்ட. அப்பெல்லாம் அல்லாஹ் தான் வணங்கிட்டு இருந்தாங்க, அல்லாவையும் வணங்குவாங்க, ஆட்டுக்குட்டியும் வணங்குவாங்க, அப்படிதான் இருந்துச்சு அப்போ. அப்போ அல்லாஹ்ட்ட ஒரு சத்தியம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ், நீ எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்குற, எனக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலா ஒரு 10 ஆம்பளை பிள்ளை கொடுத்தண்டா அவங்க வளர்ந்து நல்ல நிலையில் அடையும் பொழுது நீ எனக்கு 10 ஆம்பளை பிள்ளை கொடுத்ததுக்கு நன்றி கடனாக அதில் எனக்கு பிடித்தமான ஆம்பளை பிள்ளை எதுவோ அதை நான் உனக்காக அறுத்து பலியிடுவேன் அப்படின்னு நேர்ச்சி வைக்கிறார். யாரு யாருங்க மறந்து போச்சா பேரு? அப்துல் முத்தலிப் நேர்ச்சி வச்சுக்கிறாரு. சரி, அந்த நேரத்தில் நேர்ச்சி வச்சாரு. என்ன பண்ணாரு, தன்னுடைய மகன் ஹாரிஸை மட்டும் வச்சு என்ன பண்ணாரு, அந்த பலிபீடத்தை உடைச்சாரு. உடைச்சி தோண்ட தோண்ட என்ன ஆகுதுன்னா, உள்ள இருந்து ஆயுதங்கள், போர் கவசங்கள் அதெல்லாம் சேர்த்து 2 பெரிய தங்க வாள் கிடைக்குது, தங்கத்தினால பெரிய வாள் கிடக்குது. அதையும் எடுத்து வச்சுக்கிறாரு. இதெல்லாம் தோண்ட தோண்ட கிடைச்சது மட்டும் இல்லாம கடைசியில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளான ஜம்சம் கிணறுல இருந்து தண்ணீரும் பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சிருது. இப்ப தண்ணி எடுத்த உடனே இப்ப மக்கத்து குறைஷிகள் என்ன பண்ணாங்க, அப்துல் முத்தலிபே இந்த தண்ணி வந்து இந்த கிணறு வந்து உங்களுக்கு சொந்தமானது இல்ல, எல்லாத்துக்கும் சொந்தமானது, எல்லாத்துக்கும் பொதுவானது, இந்த தண்ணி எல்லாத்துக்கும் தரணும் அப்படின்ற உடனே அப்துல் முத்தலிப் சொல்றாரு, அந்த பேச்செல்லாம் இல்ல, எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் விரும்பினா தான் உங்களுக்கு தருவேன், இல்ல இல்ல இது ஒரு பொது சொத்து. அப்துல் முத்தலிப் தரமாட்டேங்கிறாரு. நான் தோண்ட கூட்டம் யாரும் வரல, இப்போ வந்து எல்லாம் சொந்தம் கொண்டாடுறீங்களே அதெல்லாம் தர முடியாது அப்படின்றாரு. உடனே ஊர் பஞ்சாயத்து கூடுது. எங்கதான் கூடு பஞ்சாயத்து? தாரு நதுவா, காபத்துல்லா பக்கத்திலேயே தாரு நதுவான்னு சொல்லி அவங்களுடைய பார்லிமெண்ட், காஃபி மக்கத்து குறைஷிகளுடைய பார்லிமெண்ட் மாதிரி அது கூடுது. அதை கூடி ஆலோசனை பண்றாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு கட்டுறது அப்படிங்கும் போது எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. சரி ஓகே, ஷாம் தேசத்துல குறி சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை இருக்கா, அதான அந்த மக்கள் ஆனா உன்னுடா அங்க, அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். அந்த மாதிரி பைத்தியக்காரன் ஆட்சி பண்ணா யாரு கொண்டாட்டம், ஜோசியக்காரனுக்கும் சூனியக்காரனும் ரொம்ப கொண்டாட்டம் வந்துடும். அந்த மாதிரி இந்த பைத்தியக்கார மக்கள் ஜோசியத்துக்கு சூனியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததுனால எல்லா முடிவுகளையுமே தீர்மானிக்கக்கூடிய டிசைடிங் பவரா யார் தான் இருந்தாங்க அந்த காலத்துல? யார் தான் இருந்தாங்க? அந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, இந்த காலத்துல அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த காலத்திலே அப்படித்தான். ஜோசியக்காரன் அந்த பில்டிங் உள்ள போனா உயிர் போயிடும் அப்படின்னா அந்த பில்டிங் எத்தனை கோடி ரூபாய் கட்டின பில்டிங் இருந்தாலும் இழுத்து மூடிடுவாங்க, யாருக்கு உதவாம. ஜோசியக்காரன் கண்ணைக்கு கையை நட்டிட்டு தலைதிரி குளமா இருந்தா உனக்கு ஆபத்து, நீ கோட்டைக்கு போகும்போது முதல்ல அதை பாக்குற,
உனக்கு ஆபத்துனா அந்த கண்ணகியே கடத்தி வேற எங்கேயா கொண்டு விட வச்சிருவாங்க. ஏன்னா ஜோசிகாரன் சொல்லிட்டான் கண்ணகி தலைவலி கோலமா இருக்குது ஆபத்து அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால பைத்தியக்காரன் ஆட்சி பண்ணா இந்த மாதிரி ஜோசியக்காரர்களுக்கு கொண்டாட்டம் வந்துடும். அவன் தான் டிசைனிங் பவரா இருப்பான். அந்த மாதிரி என்ன பண்ணாங்கண்டா நாமளும் டிசைனிங் பவரா இருக்கலாம். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஷாம் தேசத்துல ஒரு ஜோசியக்கார பொம்பளை இருக்கிற நம்ம திறமையான பொம்பளை, அந்த பொம்பளை போய் குறி கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. யாரு? அப்துல் முத்தலிப், மக்கத்து குறைஷிகள் எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. போற வழியில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்குற இடத்துல அவங்க கொண்டு வந்த தண்ணி தீந்து போச்சு. அவங்க கொண்டு தண்ணி தீந்து போச்சு. தீந்து போன உடனே என்ன பண்றாங்க? யோசிச்சு எல்லாம் தேடி பார்க்கறாங்க. அக்கம் பக்கத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. அவங்களுக்கு கடுமையான தண்ணி பஞ்சமா போயிடுது, கஷ்டமா போயிடுது. என்னடா தண்ணி இல்லையே, என்ன பண்றது? குடிக்கிற தண்ணி இல்லை, புழங்குற தண்ணி இல்லை, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது சரி இங்க தங்க வேண்டாம், வேற இடத்துக்காக வேற எங்கேயா போய் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு? அவருக்கு ஒட்டகம் கட்டி கிடக்குது. அந்த ஒட்டகத்தை எழுப்பி அவரும் எழுந்திருக்கிறார் பாருங்க. அந்த ஒட்டகம் படுத்து கிடந்த இடத்துல இருந்து ஒரு தண்ணி ஓட ஆரம்பிச்சிருது. தண்ணி ஊற்று மாதிரி ஓடுது. இது அல்லாஹ்வுடைய குதிரத்து. இதை பார்த்து மக்கள் முடிவு பண்ணினாங்க, ஆஹா நம்ம குறி கேட்க வந்து சரியில்லை. ஜம்சம் யாருக்கு தான் சொந்தம்? அப்துல் முத்தலிப் தான் சொந்தம். பார்த்தீங்களா, அல்லாஹ் இங்கே அவருடைய கராமத்தை அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் காட்டிட்டான். அதனால நாம அதில் என்ன பண்ண வேண்டாம், உரிமையை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சூனியக்கார பொம்பளையை பார்க்காம அப்படியே திரும்பி வந்துடுறாங்க. எங்க மக்காவுக்கு திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்த உடனே இந்த நேரத்தில் அவருடைய ஆசைப்படியே அப்துல் முத்தலிபுக்கு அடுத்தடுத்து 10 ஆண் குழந்தைகள் பிறகுது. எத்தனை குழந்தைங்க இருந்து? எத்தனை குழந்தை? ஒரே ஒரு பையன் ஹாரிஸ்ங்கிற பையன் மட்டும் தான் இருந்தாரு. அடுத்தடுத்து அவருக்கு அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சதுனால அவருடைய விருப்பப்படியே 10 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இந்த நிலையில ஜம்சம் கிணறு மக்களுக்கு மத்தியில ரொம்ப பயனுள்ள கிணறாக, மக்களுக்கு மத்தியில ஒரு மகிழ்ச்சியான கிணறா, சந்தோஷமான கிணறா ஆயிடுது. இந்த நிலையில அப்துல் முத்தலிப் என்ன ஆகுது? அவருடைய 10 பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய ஆளாகிற நேரத்தில் அவருக்கு அல்லாஹ்ட்ட சேர்ந்த அந்த சத்திய ஞாபகத்துக்கு வருது. நம்ம 10 ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு பிள்ளைய அறுத்து பலின்னு கனவு கண்ட அல்லாஹ்ட்ட உறுதி வச்சுமே அப்படின்னு சொல்லி அந்த நேர்ச்சை ஞாபகத்துக்கு வந்த உடனே என்ன பண்ற, தான் 10 பிள்ளைகளை கூப்பிடுறாரு. மக்களே, நான் இந்த மாதிரி உங்க விஷயத்துல நியத்து வச்சிருந்தேன், இப்போ எனக்கு வந்து அந்த நியத்து ஞாபகத்துக்கு வருது, அதனால நான் யாராவது ஒருத்தரை அறுத்து பலியிடணும் அப்படின்ற உடனே எல்லாத்துக்கும் பயம் கிளம்பிடுது. என்ன இது, அத்தான் நம்மள அறுத்து பலியிட போறா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன சொல்லிடுறாங்க, சரி ஓகே, உங்க ஆசை பைத்தியக்காரத்தனமான ஒரு நேர்ச்சி வச்சு தொலைச்சிருக்கிறீங்க, சரி யாரையா அறுத்து பலியிடுங்க அப்படின்ற உடனே அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு? சீட்டு குலுக்கி போடுறாரு. சீட்டு குலுக்கி போட்டா யாருடைய பேர் வருது? அவருடைய 3வது புள்ள, அவருடைய 4வது புள்ள அப்துல்லாவுடைய பேர் வருது. எத்தனாவது புள்ளங்க? 4வது புள்ள. முதல் புள்ள ஹாரிஸ், 2வது புள்ள எத்மா, 3வது மகன் தான் வந்து அபு தாலிபு, 4வது அப்துல்லா, 5வது ஹம்சா, இப்படி தொடர்ந்து கடைசி 10வது புள்ள வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ 4வது புள்ள யாரு? அப்துல்லா. இந்த 4வது புள்ளையோட பேர் வருது யாருக்கு? ஸ்கூலுக்கு போடும்போது அந்த 4வது புள்ள இவருக்கு ரொம்ப பிரியமான புள்ள. அப்துல்லா வந்து இவருக்கு ரொம்ப ராசியான புள்ள. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அந்த 3வது புள்ள பிறந்ததுல தான் எங்க வீட்டுல அது வந்துச்சு, இது வந்துச்சு, நல்ல வசதி வந்துச்சு, அதனால அது ரொம்ப ராசியான புள்ள, பைத்தியகாரத்தனமா. அந்த மாதிரி இந்த அப்துல்லாவுக்கு, இந்த அப்துல் முத்தலிபுக்கு ஒரு பைத்தியகாரத்தமான நம்பிக்கை. அந்த 4வது புள்ள அப்துல்லா மேல பாசம் அதிகம். ஏன்னா அந்த புள்ள மேல அது ஒரு ராசியான புள்ள நம்பிக்கை. அதனால பேர் யார் பேர் வந்திருக்குது? அந்த அப்துல்லா பேர் தான் வந்திருக்குது. இவரு அறுத்து பலியிடுறதுக்கு தயாரா இல்லை. என்னடா இது, திரும்ப போடுறாரு, திரும்ப அந்த பிள்ளை பேர் தான் வருது, திரும்ப போறாரு, திரும்ப அந்த பிள்ளை பேர் தான் வருது. இது என்ன பண்றது, இந்த பிள்ளை பேரே வருது, சரி இதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரப்ப என்ன பண்றாரு, ஒரு ஜோசியக்கார பொம்பளை போய் கேட்கறாரு. இல்ல ஆனவனா ஜோசியம் தானே, ஆனவன் யாரும் தான் போகணும், ஜோசியர் தான் போகணும். ஜோசியக்கார்ட்ட போய் கேட்கறாரு, என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன், ஆனா இப்போ அறுத்து பல்லடா அப்துல்லா பேர் தான் வருது. அப்துல்லா பேர் வந்து அப்துல்லா வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான புள்ள, செல்ல புள்ள, ராசியான புள்ள, அந்த பிள்ளை அறுத்து பள்ளியிட தயாரா இல்ல, அதனால இதுக்கு வேற என்ன பரிகாரம் அப்படின்ற உடனே அந்த ஜோசியக்காரி பொம்பளை, ஜோசியக்காரன் யோசிச்சு பார்த்து சொல்றான், சரி ஓகே ஒண்ணு பண்ணு, ஒரு சீட்ல அப்துல்லாண்டும் இன்னொரு சீட்ல 10 ஒட்டகம் எழுது, 10 ஒட்டகம் வந்துட்டா 10 ஒட்டகத்தை கொடுத்துரு, அப்துல்லா வந்தா அப்துல்லா கொடுத்துரு. சரி அப்துல்லா கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்துல்லா கொடுக்காம அதான வழி, சரி 10 ஒட்டகம் வந்தா 10 ஒட்டகத்தை கொடுத்துரு, அப்துல்லான் பேர் வந்தா அப்துல்லா கொடுக்காத 20 ஒட்டகம் எழுது, கடவுள்கிட்ட பேரம் பேசு, 20 ஒட்டகம் தரேன் அப்துல்லா விட்டுரு அப்படின்னு சொல்லி, 20 ஒட்டகம் வந்தா 20 அறுத்து கொடுத்துரு,
மறுபடியும் அப்துல்லா வந்தா அடுத்து என்ன பண்ணும் 30 ஒட்டகம் எழுது. இப்படி எழுதிக்கிட்டே இரு. எத்தனை ஒட்டகம் வரும் பொழுது ஒட்டகம்னு வருதோ அதை கப்புன்னு பிடிச்சிட்டு ஒட்டகத்தை அறுத்துட்டு அப்துல்லா காப்பாத்திக்க அப்படின்னு ஜோசியக்காரன் என்ன பண்ணா ஒரு வழி சொல்லி அனுப்புனான். இவர் அதே மாதிரி பார்த்தா 10 ஒட்டகம் பேர் வருது, அப்துல்லா பேர் வருது. 20 ஒட்டகம் அப்துல்லா, 30 ஒட்டகம் அப்துல்லா, 40 ஒட்டகம் அப்துல்லா, 50 ஒட்டகம் அப்துல்லா, 100 ஒட்டகம் வரைக்கும் அப்துல்லா பேரே வருது. 100 ஒட்டகம் வரும்போது மட்டும் 100 ஒட்டகம் பேர் வந்த உடனே டக்குன்னு அப்துல்லா காப்பாத்திட்டு 100 ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டுட்டாரு. இப்படி இந்த வகையில் யார் காப்பாற்றப்பட்டார்? அப்துல்லா அறுத்து பலியிடாமல் காப்பாற்றப்பட்டார். இந்த அப்துல்லா தான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை, தகப்பனார். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சஹீஹ் புகாரி ஹதீஸ்ல இருக்குது, ஆனா இப்னு தபீஹத்தைன், நான் அறுத்து பலியிடப்பட்டவர் 2 பேருடைய மகனா இருக்கின்றேன். ஒன்னு யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய பரம்பரையில யார் மட்டும் தான் நபி? மறந்து போச்சா? இஸ்மாயில் பரம்பரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும் தான் நபி, அவங்க தவிர யார் நபி கிடையாது. அதனால அந்த வகையில ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாக இருக்கின்றேன், இரண்டாவது என்னுடைய பெற்ற தந்தை யாரு? அப்துல்லா. அவர் 2 பேருமே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்துல்லா 2 பேருமே அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டவர்கள். ஆகவே நான் அறுத்து பலியிட ஆயத்தம் செய்யப்பட்ட 2 பேருடைய மகனாக இருக்கின்றேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்தில் சொன்னாங்க. இந்த வகையில அப்துல்லா காப்பாற்றப்பட்டாரு. அப்துல் முத்தலிபு தன்னுடைய வாழ்க்கையே சந்தோஷமா போய்கிட்டு இருக்குது. இது ஒரு சம்பவம் நடக்குது. ஒண்ணு இந்த ரம்சம் கிணறு தோண்டது. இன்னொரு சம்பவம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்துல் முத்தலிபுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அப்துல் முத்தலிப் தன்னுடைய ஆட்டு மந்தைகளை மீட்பதற்காக அவனுடைய இடையனை அனுப்பி வைக்கிறாரு. இடையன் ஆட்டு மந்தையில் எடுத்துட்டு ஒரு 200 ஆடு எடுத்துட்டு போறான். போற வழியை போயிட்டு திடீர்னு அலறடிச்சு ஓடியாடுறான். ஓடியான்னு சொல்றான், ஐயா ஏதோ ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது, வியாபார கூட்டமோ அல்ல போர்க்கள கூட்டமோன்னு தெரியல, அவங்க நம்முடைய 200 ஒட்டகம் 200 ஆட்டுக்குட்டியும் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க அப்படின்ற உடனே அப்துல் முத்தலிப் நேரா தேடி போறாரு. நம்ம ஆட்டு மந்தைய கொள்ளையடிச்சு யாரும் தேடி போறாரு. தேடி போகும்போது அங்க பார்த்தா ஒரு பெரிய 60,000 பேர் கொண்ட பெரிய படை நிக்குது. என்ன படை? 60,000 பேர் கொண்ட பெரிய படை அங்க நிக்குது. அந்த படையிலே அரபு போர்க்கலைகளிலே மிக மிக வித்தியாசமாக முதலாக 13 ஒட்டகங்களும் நிக்குது. 13 யானைகளும். இதுவரை அரபு மக்கள் யானைகளை போர்க்களத்தில் பயன்படுத்துற பழக்கம் கிடையாது. குதிரை ஒட்டகத்தான் பயன்படுத்துவாங்க. முதல்ல என்ன வந்தது போர்க்களத்தில்? 13 யானைகள் வந்திருக்குது. இதை பார்த்து அப்துல் முத்தலிப் மிரண்டு போயிடுறாரு. என்னடா இது, 60,000 பேர் கொண்ட படை மட்டுமல்ல 13 யானை வந்திருக்குது, என்ன ஏதுன்னு விசாரிச்சா, நஜ்ஜாஷி அபிஷீனியா மன்னன் கிறிஸ்தவ மன்னனா இருந்தான். அந்த கிறிஸ்தவ மன்னன் அவனுடைய கவர்னரா யமன் தேசத்துல இருந்தார். யாருன்னா அப்ரஹா என்பவன் யமன் தேசத்திலே ஒரு கவர்னராக இருந்தான். இவன் என்ன பண்றான்னா, மக்கள் வருஷம் காபத்துல்லாவுக்கு கூட்டமா போறாங்க. உலகத்துல எல்லா நாடுகளிலும் அங்க வர்றாங்க. அங்க காபத்துல்லா வளம் வர்றாங்க. இதை பார்த்த உடனே இவன் யமன் தேசத்துல என்ன பண்றான்னா, இவன் ஒரு சர்ச்சை கட்டுறான். இவன் கிறிஸ்தவன் இல்லையா, ஒரு சர்ச்சை கட்டுறான். சர்ச்சை கட்டி உலகத்துல எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறான், நீங்க இனிமே இந்த காபத்துல்லா யாரும் போக கூடாது, இந்த சர்ச்சை தான் புனிதமா நினைச்சு இங்கதான் வரணும் அப்படின்னு உத்தரவிடுறான். இந்த உத்தரவை பார்த்த உடனே மக்கத்து குறைஷிகளை ஒருத்தன் பாருங்க, அவனுக்கு கோவம் வந்துருது. நம்ம காபத்துல நம்ம மக்கள் இருக்குது, இவ்வளவு புனிதமா இருக்குது, இதை விட்டுட்டு எவனோத்த எங்கேயோ ஒரு சர்ச்சை கட்டி இதுதான் வரணும்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், நேரம் ஒரு நாள் நடுராத்திரில போய் யமனுக்கு போய் இதுக்குன்னு போறான். யமனுக்கு எங்க இருந்து மக்கள் இந்த யமனுக்கு போய் நடுராத்திரில போய் யார் இல்லாத நேரத்துல அந்த நடு சர்ச்சுக்குள்ள மலம் கழிச்சு வச்சுட்டு வந்துடுறான். ஏதோ இவனுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டான், இவன் கோவத்தை இவன் தீர்த்துக்கிட்டு மலத்தை கழிச்சு வச்சுட்டு வந்துட்டான். வந்த உடனே அப்ரஹா அந்த கவர்னர் பாக்குறானா இல்லையா, கடுமையான கோவம் வந்துருச்சு. இந்த காபத்துல இருக்கிறதுனால நீ பண்றாங்க, இந்த காபத்துல நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன பண்றாங்க, 60,000 பேர் கொண்ட படையோடு 13 யானைகளோட கூட யானை படையோட என்ன பண்றது, அப்ரஹா மன்னன் காத்திருக்கிறான். எப்படி வர்றான், தாயிஃப் வழியா அப்ரஹாம் என்ன பண்றான், அந்த கவர்னர் என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம இந்த காபத்துல்லாவை இடிச்சிடணும், இது இருக்கிறதுனால தானே நம்முடைய சர்ச்சை இந்த மாதிரி நாஸ்தி பண்ணிட்டு போனாங்க, அசிங்கம் பண்ணிட்டு போனாங்க, அதனால நம்ம இடிச்சிடணும் முடிவு பண்ணி என்ன பண்றான், அவன் தான் அந்த யானை படையோடு 60,000 பேர் கொண்ட படையோடு தாயிஃப் வழியா வர்றான். அந்த யானைப்படையுடைய ஆட்கள் தான் இந்த அப்துல் முத்தலிபுடைய 200 ஆடுகளை ஓட்டிட்டு போய் வச்சிடறாங்க. அப்ப அப்துல் முத்தலிப் கேட்கிற, யாருப்பா நீங்க, எதுக்குப்பா ஏன் ஆட்டை ஓட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, என்ன உன் ஆட்டை பத்தி ஓட்டிட்டு வந்து பத்தி கவலைப்படுற, உன்னுடைய காபத்துல்லாவே இடிக்க வந்திருக்கோம், உன்னுடைய காபத்துல்லாவையே நாங்க இடிக்க வந்திருக்கிறோம், அதை பத்தி கவலைப்படாம சொல்றாரு. இந்த பாரு, ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான் கவலைப்பட்டான், அதை பத்தி காபத்துல்லா இடிக்க வந்திருக்கோம், அதுக்கு சொந்தக்காரன் ரப்புல் ஆலமீன், அவன் பார்த்துப்பான். உன்னை காபத்துல்லா சொந்தக்காரன் யாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவன் பார்த்துப்பான். ஆனா அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் நான்,
நான் தான் அதை பத்தி கவலைப்படணும், என்னை ஆட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காபத்தா அடிச்சுக்கே இல்ல வேற எதையும் அடிச்சுக்க, ஆட்டை முதல்ல குடியாஞ்சு ஓடிட்டு வந்துறாரு. ஓடிட்டு வந்தோன்னா இந்த அப்ரஹாக்கு என்னடா இது, நம்ம காபத்துல்லா மேல இந்த மக்கத்து குறைஷிகளாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, இதை வந்து நம்ம இடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யானையெல்லாம் கூட்டு வந்தா யாருமே என்னன்னு கேட்குற மாதிரியே இல்லையே, சரி நம்ம முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறி வர்றான். அந்த குறிப்பிட்ட இடம் வாதிய முஹஸ்ஸர் என்று சொல்லக்கூடிய இடம். இந்த வாதிய முஹஸ்ஸர் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஹாஜிகள்லாம் முஸ்தலிஃபால தங்குறாங்கல்ல, மினா முடிஞ்சு முஸ்தலிஃபால தங்குறாங்க பாருங்க, அந்த முஸ்தலிஃபாக்கு பக்கத்துல தான் இந்த வாதிய முஹஸ்ஸர் இருக்குது. அந்த வாதிய முஹஸ்ஸர்ல வந்து தங்குறான். தங்கிட்டு அதுக்கு மேல யானை போக மாட்டேங்குது. அதுக்கு மேல யானையை விரட்டினா யானை பட போக மாட்டேங்குது. என்ன பண்றான், உடனே சரி இப்படி திருப்பி விரட்டினா திருப்பி ஓடுது. ஆனா இந்த பக்கம் முன்னோக்கி போச்சுன்னா முன்னோக்கி போக மாட்டேங்குது. என்னடா இது யானை பட போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரி வீரர்கள் சொல்றான், இந்த யானைகள்லாம் மதம் பிடிச்சி போச்சு, நம்மளாம் நடந்தே போவோம், போய் காபத்துல இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 60,000 பேரும் கீழே இறங்கி அவங்க நடக்க தயாராகிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துக்கு என்ன பண்ணா, சிட்டுக்குருவிகளை அனுப்பி வச்சான். அபாபில் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான குருவி இனத்தை எல்லாம் அனுப்பி வச்சான். அந்த குருவி இனத்துல அல்லாஹ் ஒவ்வொரு குருவிகிட்டையும் 3 கல் இருந்துச்சு. என்ன கல்லுண்டா, நம்ம வந்து ஒரு இப்ப கொண்டக்கடலை பாருங்க, சன்னா, அந்த சன்னா சைஸ்ல கொண்டக்கடலை சைஸ்ல அதனுடைய அழகுல ஒரு கல்லு, 2 கால்ல 2 கல் இருந்துச்சு. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கல்லுங்க, பெரிய பெரிய பாறாங்கல் இல்ல, கொண்டக்கடல் அளவுக்கு அல்லது சொன்னா உடைச்ச கடல் அளவுக்கு சின்ன சின்ன கல் இருந்துச்சு. இந்த கல்லை அந்த அபாபில் பறவைகள் தூக்கி அந்த யானை படையின் மீதும் அந்த 60,000 பேர் கொண்ட படை மீது போட்டன. போட்ட மாத்திரத்திலே சகோதரர்களே, யானை படையில் அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான், சுவைக்கப்பட்ட வைக்கோல மாதிரி ஆக்கிட்டான். காசிஃபி மாகூல் அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப சூரால சொல்றான், ஃபஜஅலஹும் காசிஃபின் மாகூல், சுவைக்கப்பட்ட வைக்கோலை போன்று ஆக்கி விட்டான். சுவைக்கப்பட்ட வைக்கோல், மாடு வாயில வைக்கோல் மாட்டா எப்படி ஆகும், அது சக்கையா புழிஞ்சிரும்ல, அந்த வைக்கோல்ங்கிறதே காஞ்சி போய் தான் கிடக்கும், அதையும் சவைச்சு சக்கையா புழிஞ்சு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த யானை படைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவைக்கப்பட்ட வைக்கோலை போன்று ஆக்கிவிட்டான். இதை பத்தி அல்லாஹ் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக சூரால சொல்றான். இந்த சம்பவத்தை பார்க்கிறார் அப்துல் முத்தலிப். பார்த்துட்டு அவரு வாழ்க்கையில் இந்த 2 சம்பவம், எந்த சம்பவம், ஜம்சம் கிணற்றை தோண்டும்படி அவருக்கு உத்தரவு வந்த சம்பவம், 2வது அப்ரஹாயை கொண்டு வந்த யானை படையை வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் அபாபில் என்ற சிறிய சிறிய பறவைகளை வைத்து அடித்து நொறுத்தி எந்த அளவுக்கு கொஞ்சம் நான் சொல்ல வரலாறுல எழுதுறாங்க, அந்த படையை சார்ந்த அத்தனை பேருக்கும் அந்த அந்த சிறு கல்லு மேல விழுந்த உடனே சுற்றி நின்ற ஒரு 50 பேர் குறைஞ்சது கை தனியா கால் தனியா கலண்டு கீழே விழுமா, கை தனியா கால் தனியா கலண்டு கீழே விடுமா. கடைசியில அப்ரஹாவோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அவன் திரும்பி ஊருக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான், யமனுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். யமனுக்கு ஓட ஆரம்பிச்சதுல அவனுடைய ஒவ்வொரு கை விரல்களாக கலண்டு கலண்டு கீழே விழ ஆரம்பிச்சது. ஒவ்வொரு விரல்களாக அழுகி அழுகி கீழே விழுந்து, ஒவ்வொரு விருப்புகளாக கீழே விழுந்து, கடைசியில் அவன் யமனுக்கு போய் சேரும் பொழுது ஒரு சின்ன பூனைக்குட்டி அளவுக்கு ஆயிட்டானாம். எந்த சைஸ்ல ஆயிட்டான், ஒரு பூனைக்குட்டி சைஸ்ல ஆயிட்டான். அவனோட ஒவ்வொரு உறுப்புகளாக கலந்து கலந்து கடைசியில் அந்த பூனைக்குட்டி மாதிரி இருக்கும் கூட அவனோட இதயம் மட்டும் தான் இயங்கிடுச்சு. கடைசியில் அந்த இதயமும் அவனுடைய உடலை விட்டு வெளியே வந்து வெடித்து கடைசியில் செத்தான் அவன் அப்படின்னு சொல்லி வரலாறுல எழுதுறாங்க. அந்த அப்ரஹா என்ற படை வீரனுடைய விஷயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிய தன்னுடைய குத்ரத், தன்னுடைய வல்லமை, இதையெல்லாம் பார்க்கிறாரு. இந்த யானை படை சம்பவம் நடக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சரியா 50 அல்லது 55 நாளைக்கு முன்னாடி நடக்குது. எத்தனை நாளைக்கு முன்னாடிங்க, கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி, நபி ஸல்லல்லாஹு பிறக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு மக்காவினுடைய மக்கத்து குறைஷிகளுடைய மரியாதையும் குறிப்பா அப்துல் முத்தலிபுடைய மரியாதையும் சுற்று வட்டார எல்லா மக்களுக்கு மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆயிடுது. இவங்க இந்த மக்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இந்த மக்கத்து குறைஷிகள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சுற்று வட்டாரத்து எல்லா மக்களுக்கு மத்தியிலே போயிடுச்சு. இந்த நிலையில தான் அப்துல் முத்தலிப் நல்ல ஒரு கண்ணியமிக்க தலைவராக வரும்பொழுது அவருடைய இதுக்கு முன்னாடி, நான் இந்த யானை சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த யானை சம்பவம் நடக்கிறது அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லாவுக்கு பெண் பார்த்து கல்யாணம் முடிச்சு, ஆமினாவை கல்யாணம் முடிச்சு குழந்தைலாம் பிறக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. 2 மாசம் முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி அப்துல்லாவோட திருமண சம்பவத்தை விட்டவங்களுக்கு அப்துல்லாவுக்கு பொண்ணு பாக்குறாரு. யாரு, அப்துல் முத்தலிப் பொண்ணு பாக்குறாரு. ஏன்னா நம்ம 4வது மகன், இளைய வயது 25 வயசு ஆயிடுச்சு. அவரு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு யார பெண் கேட்கிறாருன்னா, மதினாவில இருக்கக்கூடிய வஹபுடைய மகள் ஆமினா என்ற பெண்ணை போய் பொண்ணு கேட்க போறாரு. பொண்ணு கேட்க முடிஞ்ச வஹபு சொல்றாரு. வஹபு வந்து மதினாவில் ரொம்ப கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர், கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர். அப்ப அந்த வஹபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் மகள் ஆமினாவை உங்களுக்கு
கல்யாணம் பண்ணி தர்றேன், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஆமினாவுடைய அக்கா ஹைலா இருக்குது, ஹைலா வந்து மூத்த பொண்ணு, மூத்த பொண்ணு நான் கல்யாணம் முடிக்காம இளைய பொண்ணு ஆமினா கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்காது. அதனால வந்து நான் மூத்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன். அது மூத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா நான் ஆமினாவை என்ன பண்றேன், உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற உடனே அப்துல் முத்தலிப் போட்டார் ஒரு குண்டு. அதை பத்தியே கவலைப்படுறீங்க, மூத்த பொண்ணு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. மூத்த பொண்ண நான் கட்டிக்கிறேன், இளைய பொண்ணு என் மகனுக்கு கட்டிக்க. அப்படியா சார், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை, என் பையனுக்கு மாப்பிள்ளை பார்க்க, பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்ப எனக்கு சேர்த்து பார்க்கலாமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த காலத்துல அக்காவையும் தங்கச்சியும் அப்பனும் மகனும் கல்யாணம் பண்றது அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. அனுமதினா அவங்களுக்கு என்ன அனுமதி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மகனுக்கு பொண்ணு பார்க்க போறாரு, சரி ஒரு சான்ஸ் அல்லாஹ் தந்தாலும் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணாரு, அந்த வஹபுடைய மூத்த மகள் ஹைலாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிறா, அப்துல் முத்தலிப் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு ஆமினாவை தன்னுடைய 4வது மகன் அப்துல்லாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே தான் சகோதரர்களே, குழந்தை கருவாகி 8 மாசமா 7 மாசமா வயிற்றுல இருக்கும் பொழுதுதான் என்ன சம்பவம் நடக்குது, இந்த யானை சம்பவம் நடக்குது. யானை சம்பவம் முடிஞ்ச உடனே அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்துல்லா தாயுடைய வயிற்றுல, ரசூலா தாயுடைய வயிற்றுல இருக்கும் பொழுது அப்துல்லா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஷாம் தேசத்துக்கு போறாரு வியாபாரத்துக்காண்டி. போயிட்டு வரும் பொழுது, ஷாம் தேசத்துக்கு போயிட்டு வரும் பொழுது வர்ற வழியில மதீனால தங்குறாரு. மதீனால, ஆனா அந்த நேரத்தில் ஆமினா எங்க இருக்கிறாங்க, மக்கால இருக்கிறாங்க. இவரு தான் மாமனார் ஊரு, யாருக்கு, அப்துல்லாவுக்கு மாமனார் ஊரு. எங்க தங்குறாருன்னா தன்னுடைய மாமனார் ஊருன்னு சொல்லி மதீனால தங்குறாரு. ஆனா தங்கிய சில நாட்கள்லயே உடல் சுகவீனமாகி 25வது வயசுல இறந்துறாரு. யார் பிறக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கல, அவங்க கர்ப்பிணி பெண்ணா அங்க இருக்கிறாங்க. இவர் 25 வயசுல எங்க இறந்துறாரு, மதீனால வச்சு இறந்துறாரு. அவர் இறக்கும் பொழுது பெரிய சொத்துலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு 5 ஒட்டகம். எத்தனை ஒட்டகம், 5 ஒட்டகம், ஒரு சில ஆடுகள், ஒரு 10-15 ஆடுகளை கொண்டு சின்ன மந்த, ஒரே ஒரு அடிமை பெண் உம்மு ஐமன் என்ற ஒரு நீக்ரோ இனத்தை சார்ந்த கருப்பு நிற அடிமை பெண். இதுதான் அவருடைய மொத்த சொத்து. இதை விட்ட நிலையில அவர் இறந்துறாரு. இறந்து ஒரு 2-3 மாசத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறாங்க. எங்க பிறக்கிறாங்க, மக்கால வச்சு பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அந்த ஆமினா அம்மையார் என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமனார் அப்துல் முத்தலிபுக்கு சொல்லி அனுப்புறாங்க. தகப்பனார் இல்ல, அப்துல்லா இல்ல, மாமனார் அப்துல் முத்தலிப் சொன்ன உடனே அப்துல் முத்தலிப் ஓடி வந்து குழந்தைய பாக்குறாங்க. பார்த்துட்டு குழந்தைய தூக்கிட்டு நேர காபத்துல்லாவுக்கு போறாங்க. காபத்துல்லாவுக்கு முன்னாடி வச்சு அந்த பிள்ளைக்காண்டி துவா செஞ்சுட்டு அந்த பிள்ளைக்கு முஹம்மது அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சது யாரு, அப்துல் முத்தலிப் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுன்னு பேர் வச்சாங்க. இதுதான் வரலாறு. இதுல என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் மாலை, என்ன மாலை, மௌலிது மாலை. அந்த மௌலிது மாலையில ஒரு கதை வரும். என்னன்னா, இந்த ஆமினா அம்மையார் குழந்தை பிறந்த உடனே அப்துல் முத்தலிப் சொல்லி அனுப்புனாங்களாம். இது வரும் ஓகே, அப்துல் முத்தலிப் சொல்லி அனுப்புனாங்க. அப்துல் முத்தலிப் வந்தாரு, குழந்தைய கையில தூக்குனாரு. தூக்கி என்ன பண்ணாரா, குழந்தை இப்படி பார்த்தாராம். யார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தோன்னா குழந்தை அவரை பார்த்து சிரிச்சுதான், அவரும் குழந்தைய பார்த்து சிரிச்சாராம். சிரிச்ச உடனே கையில வச்சு ஒரு தாலாட்டு பண்ணாராம். யார, நபி ஸல்லல்லாஹு அலைஹி கையில வச்சு அப்துல் முத்தலிப் ஒரு தாலாட்டு பண்ணாராம். என்ன தாலாட்டு, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆதானி ஹாதல் குலாம் தையிபல் அர்தானி அல்ஹம்துலில்லாஹ். இது என்னங்க, இது மௌலிதுல ஒரு பைத்து. இது அந்த மௌலிதுக்கு மேல இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இந்த பைத்துக்கு மேல அந்த கதையை எழுதி அப்துல் முத்தலிப் தன்னுடைய கையில வைத்து பேரப்பிள்ளைய வச்சு பாடின பாட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு வருது, மௌலிது வருது. அப்படி பாடிக்கிட்டே வரும்பொழுது அதுல ஒரு வரி வருது. அதான் நம்ம பிரச்சனைங்க. அவர் தாலாட்டு பாடட்டும், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஆத்தானி, இந்த குழந்தை எனக்கு கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஹாதல் குலாம் தையிப், இந்த பரிசுத்தமான குழந்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், ஓகே. அதுல இடையில ஒரு வருது பாருங்க, அவர் பாடின தாலாட்டுல, அன்தல்லதி சுமீத ஃபில் குர்ஆனி அஹமத மக்துபன் அலல் ஜினானி அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொல்றாரு, அந்த குழந்தை பார்த்து சொல்றாரு, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி, உன்னுடைய பெயர் தாம்பா குர்ஆனிலும் அஹமது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் உன் பேரு அஹமது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹமத மக்தூபன் அலல் ஜினானி, குர்ஆன்ல மட்டுமல்ல சொர்க்கத்திலே உன்னுடைய பேர் அஹமது எழுதி வச்சுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாடுறாரு. இங்க குர்ஆன் இறங்குனது எப்பங்க, குர்ஆன் இறங்குனது எப்போ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40ஆம் வயசுல இறங்க போகுது.
இப்பவே என்ன சொல்றாரு, உன் பேர் தான்பா குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்குது குழந்தைய பார்த்து சொல்றாரு. இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு வஹி? இன்னும் ரசூலுல்லாஹ்க்கே வரலையே வஹி. அப்துல் முத்தலிப் எங்க இருந்து வந்துச்சு? அது மட்டுமல்ல, அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி அஹ்மத மக்தூபன் அலல் ஜினானி, சொர்க்கத்திலே உன் பேர் தான் எழுதப்பட்டிருக்குது. எப்ப போய் பார்த்துட்டு வந்தாரு? எப்பங்க சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வந்தாரு? இவர் காஃபிர். காஃபிரா தான் மௌத்தானார். அப்துல் முத்தலிப் நல்ல மனுஷனா இருக்கலாம், ஆனா ஈமான் இல்ல. அவரு ஈமான் இல்லாம தான் மூத்தானாரு, காஃபிரா தான் மூத்தானாரு. அவர் நரகத்தான் போறாரு, சொர்க்கத்திலே வாடையை கூட நுகர முடியாது. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சுக்கிட்டு உன் பேர் தான் குர்ஆன்லயும் எழுதப்பட்டிருக்குது, உன் பேர் தான் வந்து சொர்க்கத்திலும் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா நான் சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. மௌலித பத்தி எப்படி பேசலாம், உனக்கு என்ன அருகதை இருக்குது பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு சொல்றேன்னா சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அழகான வரலாறு, அற்புதமான வரலாறு, அல்லாஹ்வுடைய குதிரத்துகள், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் நிகழ்ந்த வரலாறு. ஆனா அந்த வரலாறுல இப்படிப்பட்ட அனாச்சாரங்களையும் இப்படிப்பட்ட பொய்யையும் புகுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அழகான வரலாற்றை இப்படிப்பட்ட அசிங்கங்கள் நுரைச்சேர்ப்படுறாங்க. அந்த வரலாற்றையே சர்ச்சைக்குரியதாக்கிடுறாங்க, சர்ச்சைக்குரியதாக்கிடுறாங்க. ஏன்னா ஒரு குடம் நிறைய பரிசுத்தமான பாலை வச்சு ஒரு சொட்டு விஷம் விட்டால் என்ன ஆயிடும்? குடம் மொத்த பால் என்ன ஆயிடும்? விஷமாயிடும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறுல இப்படிலாம் அப்துல் முத்தலிப் கையில வச்சு தாலாட்டு பண்ணாருக்கு எந்த ஆதாரம் இல்ல. நேர காபத்துல்லா கொண்டு போனாரு, கொண்டு போய் அங்க வச்சு என்ன பண்ணாரு, காபத்துல்லா முன்னாடி வச்சு சிலம் குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தார். பெயர் வச்சு வந்தாச்சு. வந்தவொடனே குழந்தையுடைய இளமை பருவம், குழந்தை பருவம். இந்த நேரத்தில் அரபு மக்களுடைய வழமை என்ன அப்படின்னு சொன்னா, நாடோடிகள், அரபு நாடோடிகள் நிறைய இருப்பாங்க. இந்த அரபு நாடோடிகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, ஊர் ஊரா வருவாங்க, கிராம கிராமமா வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க யாராவது சின்ன குழந்தைங்க இருந்தா அந்த குழந்தைகளை தத்தெடுத்துப்பாங்க, அந்த குழந்தைகளை தத்தெடுத்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைகளை தத்தெடுத்து பால் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைய தாய் தாப்பேன் கூலி கொடுப்பாங்க. இது இவங்களுக்கு ஒரு பொழப்பு, ஒரு வியாபாரம், பிசினஸ். சரி, இந்த இவங்களை வச்சு பால் கொடுக்க வைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் வேற வேற ஊர்களுக்கு போகும்பொழுது எல்லா எல்லா சீதோஷ்ண நிலைக்கும் எல்லா வெதருக்கும் அந்த பிள்ளைகள் தன்னை கட்டுப்படுத்துறதுனால சீக்கிரம் நோய் அண்டாது. இப்போ மெட்ராஸ்லயே இருக்கிற பிள்ளை திடீர்னு கொண்டு போய் நீங்க ஊட்டியில கொண்டு கொடைக்கானல் வச்சா என்ன ஆயிடுங்க, சளி காய்ச்சல் வந்துருமா வராதா? அப்ப அந்த மாதிரி வேற இதே எல்லா சீதோஷ்ணையும் இது பழகிட்டா அந்த பிள்ளை எங்க வேணாலும் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, குழந்தை பருவத்திலேயே இவங்க நாடோடிகள் ஊர் ஊரா சுத்ததுனால எல்லா ஊர்களையும் இந்த குழந்தைங்க வைப்பாங்க, வளர்ப்பாங்க. அதனால அந்த குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த குழந்தைகளுக்கு லேசில் நோய் வராது அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையா இருந்துச்சு மக்களுக்கு மத்தியில. அது மட்டுமல்ல, இந்த நாடோடிகள் தான் என்ன பண்ணுவாங்கடா, அரபு மொழியில ரொம்ப சுத்தமான அரபு மொழி பேசுவாங்க, அரபு மொழியில ரொம்ப சுத்தமான அரபு மொழி பேசுவாங்க. அதனால இந்த நாடோடிகள்ட்ட நம்ம பிள்ளை பச்சில குழந்தையா வளரும் பொழுது பேச்சு ஆரம்பிக்கும் பொழுதே மொழி என்ன வரும், என்ன வரும், சுத்தமான மொழி வரும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அரபு மக்கள் நாடோடிகள்ட்ட பிள்ளைய ஒப்படைச்சிருவாங்க, நீங்க வளர்த்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நாடோடி கூட்டம் மக்காவுக்கு வருது குழந்தைகளை வாங்குறதுக்காண்டி. வாங்கினா எல்லார் வீடுகள்லையும் போய் குழந்தைகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லா வீடுகளில் போய் குழந்தை வர குழந்தை இருக்குதாமா, குழந்தை இருக்குதாமான்னு கேட்குறாங்க. கேட்டால் எல்லாரும் குழந்தை கொடுக்குறாங்க, விலை பேசி எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஏண்டா இது ஒரு ஏழை அனாதை வீட்டு குழந்தை, தகப்பனும் கிடையாது. தகப்பன் இருந்தாலும் என்ன வச்சு தருவாரு, தகப்பனும் இல்லை. சரி, தகப்பன் சொத்து என்னன்னு பார்த்தா 4 5 ஒட்டகம், ஒரு 10-15 ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு அடிமை, இதை வச்சு என்ன தர போறாங்க இவங்க? அதனால இது ஒரு அனாதை குழந்தை, நமக்கு யாரும் ஒன்றும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை தத்தெடுக்க யாருமே தயாராக இல்லை. மற்ற எல்லா குழந்தையும் ஊர்ல எல்லாம் தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. அதே நேரத்தில் பனு சவுத் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஹலீமா என்ற அம்மையார், இந்த அம்மையார் என்ன சொன்னா, இவங்க வந்து ரொம்ப இயற்கையா ஏழை, ஆல்ரெடி இவங்களுக்கு ஒரு 3 குழந்தை, அந்த 3 குழந்தைக்கு இவங்களால சோறு போட முடியல, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. அதனால இவங்க சோறு திண்டாலதான் இவங்களுக்கு பால் சுரக்கும், இவங்க நல்ல திரகாத்திரமான சாப்பாடு சாப்பிட்டாதான் இவங்களுக்கு பால் சுரக்கும், பால் கொடுக்க முடியும் குழந்தைக்கு. இவங்களுக்கு ஒழுங்கான உணவு இல்லாதனால இவங்களுக்கு பால் சுரக்கல, இவங்களுக்கு பால் சுரக்காதனால யாருமே இவர்களுக்கு குழந்தையை கொடுக்க தயாராக இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தத்தெடுப்பதற்கு எந்த நாடோடி கூட்டமும் தயாரா இல்லை. நாடோடி கூட்டத்தை சார்ந்த ஹலீமாவுக்கு யாரும் குழந்தையை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா இதுவே போய் ஏழை போல சோத்துக்கே வழி இல்லாம இருக்குது, இதுக்கிட்ட நம்ம பிள்ளைய கொண்டு கொடுத்தோம்னா நம்ம பிள்ளை சோத்துக்கு வழி இல்லாம அவசப்படுறதுக்கா, கஷ்டப்படுறதுக்கா, அப்புறம் எலும்பு தோலுமா நம்ம சேர்ந்துறதுக்கா, அதனால வேண்டாம், நல்ல நல்ல குடும்பமா நல்ல திரகாத்திரமான ஃபேமிலியா பார்த்து கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஹலீமா அம்மையாருக்கு எந்த குழந்தையும் கிடைக்கல. அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த வியாபார கூட்டம் கிளம்ப போகுது, அந்த நாடோடி கூட்டம் கிளம்ப போகுது. கிளம்பும் போது எல்லாரும் ஒரு குழந்தை 2 குழந்தையோட கிளம்ப போறாங்க. இந்த ஹலீமாவுக்கும் அவங்களுடைய கணவருக்கு மட்டும் குழந்தை இல்லை.
அப்ப அந்த நைட்டு பேசுறாங்க, என்னங்க இது நம்முடைய ஏழ்மை இப்படி போட்டு நம்மளை தரித்திரம் போட்டு வாட்டுது, ஏதோ ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்தா அதை வச்சு ஏதாவது 4 காசு கிடைச்சா நம்மளும் சாப்பிடலாம், அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கலாம்னு பார்த்தா குழந்தையும் கிடைக்க மாட்டேங்குது பால் கொடுக்கறதுக்கு. அதே நேரத்தில் நம்ம திரகாத்திரமா சாப்பிட்டு நம்ம நல்லா இருந்தாதான் குழந்தை கிடைக்கும்னு பார்த்தா திரகாத்திரமா சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு காசும் கிடையாது. இப்படி நம்மளை தரித்திரம் போட்டு வாட்டுது அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி நைட்டு பூரா நம்ம கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு காலையில சொல்றாங்க, அந்த ஹலிமா அம்மையார் சொல்றாங்க, சரி எனக்கு வெறுங்கையா போறதுக்கு மனசு இல்ல, ஒரே ஒரு எத்தியும் புள்ள இருந்தான் பாவம், அனாதை புள்ள, அந்த பிள்ளைய நான் தூக்கிட்டு வர்றேன், அந்த பிள்ளைய மட்டுமா எடுத்துட்டு போவோம். ஏன்னா எந்த பிள்ளையுமே இல்லாட்டா அடுத்த ஊருக்கு போகும்போது யாருமே பிள்ளை தர மாட்டாங்க நமக்கு. ஏதாவது 1-2 பிள்ளையோட போனா என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்ற மாதிரி தாங்க. கடையில 4 சரக்கு இருந்தா கஸ்டமர் கடையில ஏறுவான், கடையில சரக்கே இல்ல கஸ்டமர் யாராவது வருவாங்களா? அப்ப அதனால நம்ம என்ன பண்றாங்க, சரி குறைஞ்சபட்சம் அந்த எத்தி பிள்ளையாவது எடுத்துக்கலாம், எடுத்துட்டு போனா பக்கத்து ஊர்ல போனா சரி ஆல்ரெடி அந்த ஆல்ரெடி இந்த மாதிரி 2 பிள்ளைகள் வளர்க்குது, நம்ம ஒரு பிள்ளை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, மறுநாள் காலையில கணவன் மனைவியும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாட்ட பேசுறாங்க, சரிம்மா உங்க பிள்ளையா தாங்க நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்த உடனே சகோதரர்களே, அந்த ஹலிமா அம்மையார் வரலாறு சொல்றாங்க, நடந்த சம்பவங்களை. தாரிக இப்னு ஹிஷாம் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பற்றி ஒரு அத்தன்டிக்கான ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூல் தாரிக இப்னு ஹிஷாம். அந்த இப்னு ஹிஷாம் வரலாற்றை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப உறுதியான வரலாறு. பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்களா கோட் பண்றது தாரிக இப்னு ஹிஷாம் தான் கோட் பண்ணுவாங்க. அந்த இப்னு ஹிஷாம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்னை ஹலிமா அம்மையார் சொல்றாங்க, நான் அந்த குழந்தையை வாங்கிட்டு வந்து என்னுடைய மார்போடு அனைத்து என்னுடைய மடுவை குழந்தையின் வாயில் வைத்ததுதான் மிச்சம், எனக்கு எங்க இருந்தா ஒரு உத்வேகம் வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. சுரக்க ஆரம்பிச்சு அந்த முகமது என்ற அந்த பச்சிரம் குழந்தை மட்டுமல்ல, அனாதை குழந்தை மட்டுமல்ல, என்னுடைய மற்ற 3 குழந்தைகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க, வயிறு நிரம்ப பால் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எங்க வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அது மட்டுமல்ல, நாங்கள் வளர்த்து வந்த மெலிஞ்ச ஒட்டகம் கூட, மெலிஞ்ச மாடு கூட அதனுடைய மடுவும் சுரந்து அதற்கும் பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்டா, அந்த பாலையும் கறந்து விற்க ஆரம்பிச்சதுனால எங்க குடும்பம் ரொம்ப செல்வ குடும்பமா ஆயிடுச்சு. அதோடு சேர்த்து மறுநாள் எங்க மாடுகளையும் எங்களுடைய ஒட்டகங்களையும் மேய்க்க அனுப்புனா எங்களுடைய மற்ற நாடோடி மக்கள்லாம் மேய்க்க போவாங்க. அங்கெல்லாம் மேய்ச்சல் நிலம் கிடைக்காம மாடுகளும் ஒட்டுகளும் பட்டினியும் பட்டியமா திரும்பி வந்துடும். ஆனா எங்க மாடுகள் மேல் இடத்துல மட்டும் பச்சை பசேல் இருக்கும், நல்ல வயிறு நிரம்ப திரும்பி வரும். இதனால எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா சுபிச்சமா ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வைத்து அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் பெரிய அற்புதங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தினான். இது அந்த ஹலிமா அம்மையார் வந்து ரொம்ப டீட்டெயிலா வர்ணிக்கிறாங்க. ரொம்ப டீட்டெயிலா எங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடந்துச்சு, எங்க வாழ்க்கையில எப்படி பரக்கத்து வந்துச்சு அப்படிங்கறத ரொம்ப விசேஷமா அந்த அம்மையார் சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது 3 வயது இருக்கும் பொழுது ஆமினா அம்மையார் வர்றாங்க. குழந்தை வளர்ந்து 3 வயசு ஆயிடுச்சு. இப்ப ஆமினா அம்மையார் வர்றாங்க, அந்த போதுங்க என் குழந்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஏன்னா எனக்கு கணவன் வேற இல்ல, குழந்தைய விட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, என் குழந்தை என்கிட்ட கொடுக்கும் போது இந்த அம்மா சொல்றாங்க, இந்த அம்மா விட மனசு இல்லைங்க, குழந்தை போயிட்டா வாழ்க்கை பறக்கத்து போயிடுமோ பயந்து போய் என்ன சொல்றாங்க, இல்லங்க குழந்தை 3 வயசு தான் ஆச்சு, இப்போ இன்னும் ஒரு வருஷம் என் கூட இருக்கட்டுமே, நாங்க இன்னும் 4 இடத்துக்கு போய் குழந்தை நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு. சரி அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க. யாரு? ஆமினா அம்மையார் ஒத்துக்கிறாங்க. சரி இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க. 4 வயசு ஆகும் பொழுது ஒரு சம்பவம் நடக்குது. குழந்தைக்கு 4 வயசா இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான சம்பவமா இருக்குது. அந்த சம்பவத்தை பார்த்து ஆமினா அம்மையார் இதுவரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சியும் சந்தோஷம் அதிசயம் அடைந்த அந்த பெண்மணி இந்த சம்பவத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயசா இருக்கும் பொழுது அவங்களுடைய பிள்ளைகளோட வீட்டுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்து விளையாடிட்டு நிற்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு 2 வெள்ளை உடை உடுத்த 2 மனிதர்கள் வந்து அந்த குழந்தைய, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மல்லாக்க தள்ளி படுக்க வச்சிடறாங்க. மல்லாக்க தள்ளி படுக்க வச்சு நெஞ்சை அப்படியே புழக்கிறாங்க. நெஞ்சை என்ன பண்றாங்க, அப்படியே கீறுறாங்க. இதை பூரா மற்ற பிள்ளைங்க எல்லாம் பார்த்து அப்படியே பயந்து போயிடுதுங்க. பயந்து போய் ஓடி வந்து வீட்டில் வந்து ஹலிமா அம்மையார் சொல்றாங்க, யாரோ 2 பேர் வந்து முகமது அந்த மல்லாக்க படுக்க வச்சு நெஞ்சு கிழிச்சிட்டாங்க அப்படின்ற இந்த அம்மா அலறி அடிச்சு ஓடுறாங்க. அங்க பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மயக்கமடைந்த நிலையில முகம்லாம் மாறி போய் அப்படியே மயக்கமா கிடக்குறாங்க. என்ன நினைச்சு அப்படின்னு சொன்னா, அந்த 2 மனிதர்கள் வந்து மனித ரூபத்தில் இருந்த 2 மலக்குமார்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சை கீறி என்ன பண்றாங்க, அந்த நெஞ்சில் இருந்த ஒரு சின்ன கருப்பு ஒரு 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 பகுதியை மட்டும் எடுத்து தூர எறிஞ்சிட்டு, இனி உங்களோட இதயத்தில் கெட்ட எண்ணங்களோ மற்றவர்களை பற்றி தப்பான எண்ணங்களோ எதுவுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. இதயத்தை மறுபடியும் மூடி வச்சுட்டு போயிடுறாங்க. பின்னால் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 வயதிலே அவர்களுக்கு நடந்த இருதய ஆபரேஷன், கிட்டத்தட்ட என்னது ஓபன் ஹார்ட் சர்ஜரி மாதிரி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயம் பிளக்கப்பட்ட அந்த அடையாள தழும்புகளை நான் பார்த்திருக்கிறேன். யார் சொல்றாங்க?
ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதிமா வேலைக்காரரா இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஹைர் இதை பார்த்த உடனே ஹலிமாமையார் போறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கடிச்சு கிடக்குறாங்க. பார்த்த உடனே தண்ணி தெளிச்சு பிள்ளைய கூட்டு வந்துறாங்க. வந்தோடனே இந்த அம்மாக்கு பயமாயிடுது. ஆஹா, இதுவரையிலும் இந்த புள்ள வந்து அல்லாஹ்வுடைய அருளோடு இருந்துச்சு, இப்போ ஏதோ இந்த பிள்ளைக்கு ஏதோ ஜின்னு ஏதோ வந்துருச்சு, என்ன இந்த அம்மாக்கு தெரியல. நாடோடி இனத்து மக்கள், படிப்பறிவு தான் மக்கள், அறிவு கிடையாது. என்ன தெரியும் அவங்களுக்கு? ஏதோ சம்திங் ராங் மட்டும் தெரியுது, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது. உடனே என்ன பண்ணா, ஓடியாந்து ஆமினா அம்மையார்ட்ட கொடுத்துட்டு நல்லபடியா பிள்ளைய வச்சுக்கோமா, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. 4 வயசுல ஹலிமா அம்மையார் விட்டுட்டு போயிடுறாங்க. 2 ஆண்டுகள் ஆமினா அம்மையார் இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்றாங்க. தாயுடைய அன்பிலே 2 வருஷம் 6 வயசு வரலும் வளர்றாங்க. 6 வயசு இருக்கும் பொழுது ஆமினா அம்மையார் என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு நேர மதீனாக்கு வர்றாங்க. எதுக்காண்டி? தன்னுடைய கணவருடைய கபரை தியாரம் செய்வதற்காக. தன்னுடைய கணவருடைய கபரை தியாரம் செய்வதற்காண்டியும். ரெண்டா இவங்களோட சொந்த ஊர் தான், சொந்த ஊர் தான் மதீனா தான். மதீனாக்கு தன்னுடைய பச்சிலம் குழந்தையும் கூட 6 வயது சிறுவனையும் கூட்டிக்கிட்டு ஆமினா அம்மையார் மதீனாக்கு வர்றாங்க. மதீனா வந்து அங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. சரி மக்கா கிளம்பலான்னு சொல்லிட்டு மதீனால இருந்து மக்கா கிளம்புறாங்க. மதீனால இருந்து பத்ர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இப்போ நீங்க மக்கால இருந்து மதீனா போகும்போது பார்க்கலாம், அபுவான்னு ஒரு ஏரியா வரும், நிறைய ஏரியா வரும். அதுல அபுவான்னு ஏரியா, அந்த அபுவாங்கிற ஏரியால வச்சு அந்த அம்மையார் மௌத்தாயிடுறாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் ஆமினா அம்மையார் அபுவாங்கிற இடத்துல மௌத்தாயிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு துணையா இருக்கிறது கூட வந்த அடிமை பெண்ணால ஐமன் மட்டும்தான் என்ன பண்றாங்க, கூட துணையா இருக்கிறாங்க. அந்த அபுவாலேயே ஆமினா அம்மையார் அடக்கம் செய்யப்பட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுடைய கருவில இருக்கும் பொழுதே தந்தை இழந்து விட்டார்கள். 6 வயசுலயே தாய் இழந்துட்டாங்க. இழந்துட்டு இங்க மக்காவுக்கு வந்த உடனே அவங்க மீது அன்பையும் பாசத்தையும் பொழியறாங்க. யாரு? பாட்டனார் அப்துல் முத்தலிப். ஏன்னா தாய் இல்லாத புள்ள, தாப்பா இல்லாத புள்ள, அவ்வளோ பாசமா அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. தன்னுடைய மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் முத்தலிப் என்ன பண்றாங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த அளவுக்கு நான் மக்கால காபத்துல்லா பக்கத்துல ஒரு விரிப்பு இருக்கும், ஒரு சீட் இருக்கும், அப்துல் முத்தலிப் உட்காரதுன்னு ஒரு சீட் இருக்கும். அந்த சீட் அவர் யாருமே உட்கார மாட்டாங்க. ஆனா யார் மட்டும் உட்காருவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் போய் உட்காருவாங்க. மற்ற பிள்ளைங்களாம் இறங்கு இறங்கு அப்துல் முத்தலிப் வருவாங்க அப்படின்னு சொன்னா அப்துல் முத்தலிப் இல்ல அவருக்கு தகுதியான சீட்டு தான் அது அப்படின்றாரு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அப்துல் முத்தலிப் ரொம்ப பாசத்தோடு அன்போடு, ஒன்னு தாயில்லா பிள்ளை, ஒன்னு ரெண்டா இயற்கையான அந்த பிள்ளை மேல அல்லாஹ் என்ன பண்றான், அன்பையும் பாசத்தையும் போட்டு ரொம்ப பாசமா வளர்க்குறாங்க. ஆனா அந்த பாசம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. சரியா 2 ஆண்டுகள் கழித்து தாயை இழந்து 2 ஆண்டுகள் 8வது வயசுல அப்துல் முத்தலிப் மரணிக்கிறாரு. ஆனா அப்துல் முத்தலிப் மரணிக்கும் போது என்ன பண்ணிறாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய 2வது மகன் 3வது மகன் அபு தாலிப், முதல் மகன் ஹாஷிம், 2வது மகன் வந்து முதல் மகன் ஹாரிஸ், 2வது மகன் கைனா, 3வது மகன் யாரு? அபு தாலிப், 4வது மகன் தான் அப்துல்லா. அப்துல்லாவுடைய அண்ணன் அபு தாலிபை கூப்பிட்டு என்ன பண்றாரு அப்துல் முத்தலிப், இந்த பாவம் தம்பி புள்ள, நான் வந்து அனாதை எத்தியமான புள்ள, பாவம் நான் ரொம்ப அன்பா பாசமா வளர்த்தேன், அதனால நீ என்ன பண்ணு, நீயும் அதே அன்போட பாசத்தோட வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி கையில ஒப்படைச்சிட்டு யார் மூத்தாயிராரு? அப்துல் முத்தலிப் 8 வயசுல மூத்தாயிராரு. 8 வயசு கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளமை பருவத்தில் சில சமயங்கள்ல ஆடு மேய்க்கிறாங்க, சில சமயங்கள் வியாபாரத்துக்கு போறாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது 16 வயது அடையும் பொழுது 18 வயது அடையும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை அபு தாலிப் கிட்ட வெளியிடுறாங்க. அபு தாலிப் கிட்ட அந்த ஆசை சொல்றாங்க. அபு தாலிப் ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய தகப்பனார், ரொம்ப பாசமா இருப்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ரொம்ப பாசமா இருந்தார், ரொம்ப அன்பா இருந்தாரு. ஆனால் இந்த ஆசையை வெளியிடும் பொழுது அவர் நிராகரிச்சாரு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான வருத்தமா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அபு தாலிப் ஏற்படுத்திய முதல் வருத்தம் அது என்ன? ஆசையை சொன்னாரு, எதை மறுத்தாரு? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.